நான் கல்யாணம் ஆன அந்த நேரத்துலலாம் எனக்கே ஒரு டவுட், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு ஒரு டவுட். அப்போது ஒரு நாள் இந்த எஸ்பி டவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன், ஒரு மியூசிக் ஷாப்புக்கு போகிறதுக்கு கிட்டார் வாங்குறது. அந்த கிட்டார் வாங்குறதுக்கு நின்றுட்டுருக்கும் பொழுது அங்கே அபிராமி நர்சிங் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து பிள்ளைகள்லாம் இறங்குறாங்க. வாலிப பயந்தானே இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது, என்னடா இது, இந்த தேசத்துலேருந்து மாத்திரம் அழகாக மட்டும்தான் பிறப்பாங்கன்னு ஏதோ சட்டம் கிட்டம் வச்சுருக்காங்களா, ஆனால் அவ்வளோ அழகான பிள்ளைகள்லாம் இறங்குறாங்க. இப்போ வாலிப பையனாக இருக்கும்போது நமக்குள்ளாக என்ன ஆடும், உங்களுக்குள்ளாக என்ன வருமோ அதே தான் எனக்குள்ளேயும் வந்துச்சு. அப்போ உடனே அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆண்டவரே, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? ஏன்னா இங்கே அது பேர் என்னது, பூ மார்க்கெட்டுக்கு போகணும். அங்கே கல்யாணி மியூசிக் ஷாப்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணும். அதுக்கு பஸ் காசு இல்லை. இந்த சுந்தராபத்துலேருந்து டவுனில் வந்து பிக் பஸார்னு ஒரு மால் மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்தில். அங்கே தான் போய் இறங்கிட்டு அங்கே தான் நான் பூ மார்க்கெட் வரைக்கும் நடந்து போவேன். அப்படி போனால் தான் திரும்பி வர்றதுக்கு பஸ் காசு இருக்கும். அப்போ நினச்சேன், நமக்கே இந்த நிலைமை இருக்கும்போது நம்மளை யார் நம்பி புள்ள கொடுப்பா அப்படின்னு நினச்சி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். ஆமாம், அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, முதல்ல நான் உனக்கு கொடுத்த வேலையை பாரு, அப்புறம் உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன்றார். நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை நான் பார்த்துக்கிறோன்றோம். ஏற்ற காலத்தில் அதன் காரியத்தை கர்த்தர் எப்படி செய்வார்? ஏமாற்றத்தோட செய்ய மாட்டார், நேர்த்தியாய் செய்வார். சொல்லுங்க, நேர்த்தியாய் செய்வார். பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருந்தா என் மனைவி பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல் கேர்லா, எவ்வளோ ப்ரேயர்ஃபுல் வைஃபா கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 4 மணிக்கு எந்திரிச்சு காஃபி கேட்டாலும் முகம் கோணாம 13 வருஷமா அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு செஞ்சு தராங்க. யோசித்து பாருங்க. என் 2 பிள்ளைகளுக்கு அழகான தாய், டியூஷன் டீச்சர், 2 பேர். நான் பாருங்க, நான் 10வது ஃபெயிலு. என் பேரே நம்ம சொந்த தாய்மொழியில் எழுத தெரியாது. இப்பேற்பட்ட முட்டாளுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம்? ஸ்கூலில் போனோன்னா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு ஒன்று இருக்கும். அப்போ போனால் பையன் வந்து அந்த 80, 90 மார்க்லாம் வாங்கியிருப்பான். நான் வாழ்நாள்லேயே பார்த்ததில்லை அப்படிலாம் ஒரு மார்க் என் வாழ்க்கையில். அப்போது அனிதா சொல்லுவாங்க, ஏன் அந்த 95 வாங்கலைன்னுவாங்க. 95 வாங்கினவனை ஏன் 100 வாங்கலைன்னுவாங்க. நான் மனசு நினச்சிப்பேன், நான்லாம் பாஸே ஆகலையே, இவ்வளோ வாங்கியிருக்கான், ஆனாலும் சோத்திரம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவி எப்படி கிடச்சிச்சு? கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்காம பறந்தீங்கன்னா அப்புறம் சிம்பான்சி தான் வரும். நல்லா காத்திருக்க கற்றுக்கணும். சொல்லுங்க, காத்திருக்கணும். பக்கத்தில் வாலி பசங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் காத்திரு. ஆமென், அல்லேலூயா.